தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. வாழிய செந்தமிழ். அன்பு நிறை உள்ளங்களுக்கு அன்பார்ந்த வணக்கங்கள். வாழ்ந்து காட்டிய வள்ளல்கள் வரிசையில் நாம் சுவாமி சிவானந்தரின் வாழ்க்கை வரலாற்றை சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். நிகழ்ச்சி தொடர்கிறது. டாக்டர் குப்புசுவாமி சட்டை மற்றும் கோட்டுப் பைகளில் அவ்வப்பொழுது நாணயங்களை நிரப்பிக் கொள்வார். ஏழை எளிய மக்களுக்கு அவற்றை அள்ளிக் கொடுப்பார். பல இல்லங்களில் கூவி பார்த்து எதுவும் கிடைக்காத ஏழை ஒருவர் டாக்டர் குப்புசுவாமியின் மாளிகை வாசலுக்கு வந்தார். அவரை உள்ளே அழைத்துச் சென்று உணவளித்து பணமும் கொடுத்து அனுப்பினார். நரசிம்ம ஐயர் என்பவர் டாக்டர் குப்புசுவாமியின் இல்லத்தில் சமையற்பணியில் அமர்ந்திருந்தார். அவர் வேலையில் சேர்ந்த முதல் நாள் டாக்டர் சாப்பிட வந்தவுடன் வெள்ளித்தட்டை எடுத்து வந்தார். நரசிம்ம ஐயர் பரிமாற தயாராக நின்றார். ஆனால் குப்புசுவாமியோ, ஓய், நீர் இப்படி என்னுடைய இடப்பாகத்தில் உட்காரும், இருவரும் சேர்ந்தே சாப்பிடுவோம் என்றார். தயக்கத்துடன், ஆனால் தட்டி பேச முடியாமல் நரசிம்ம ஐயர் உட்கார்ந்தார். டாக்டர் தானே அவருக்கு உணவு வகைகளை எடுத்து வைத்து அன்புடன் உபசரித்து அவரையும் உண்ணச் செய்தார். தொழிலால் நிலவும் ஏற்ற தாழ்வுகள் சமதர்ம முழக்கமிடும் இக்காலத்திலும் ஆங்காங்கே இருப்பதை காண்கின்றோம். அத்தகைய ஏற்ற தாழ்வுகள் மலிந்திருந்த சென்ற நூற்றாண்டின் தொடக்கத்தில் குப்புசுவாமி மேற்கொண்டிருந்த உயர்ந்த கொள்கையை எவ்வளவு பாராட்டினாலும் தகும். நரசிம்ம ஐயர் டாக்டர் குப்புசுவாமியிடம் பணியில் சேரும் பொழுது மாதத்திற்கு $25 சம்பளம் தருவதாக கூறியிருந்தார். அது அவருடைய உணவு, உறையுள் முதலிய செலவுகளை தவிர அளிக்கப்படும் தொகை. முதல் மாதம் முடிந்தவுடன் டாக்டர் நரசிம்ம ஐயரிடம் $35 அளித்தார். அந்த தொகையை பொருட்கள் வாங்குவதற்காக அளித்திருப்பார் என்று நரசிம்ம ஐயர் எண்ணினார். ஓய், என்ன யோசிக்கிறீர்? $10 உமக்கு சம்பாவனை என்று விளக்கினார். டாக்டர் திறமையை பாராட்டி அளித்த தொகையை அவர் சன்மானம் என்ற உயர்ந்த சொல்லால் குறிப்பிட்டார். ஒரு நாள் அடுப்பில் வாழைக்காய் கறி வெந்து கொண்டிருந்தது. அப்போது அங்கு வந்த குப்புசுவாமி சிறு வாழைக்காய் துண்டை வாயில் போட்டு சுவைத்து பார்த்தார். அதன் அரிய சுவையை பாராட்டினார். தான் அதனை முழுவதும் சுவைக்கலாம் என்று அவருடைய உள்ளம் நினைக்கவில்லை. மலேசியாவில் இருந்த அவருடைய நண்பர் சுப்பிரமணியத்திற்கு வாழைக்காய் கறி மிகவும் பிடிக்கும் என்பது அவருடைய நினைவிற்கு வந்தது. உடனே தொலைபேசி மூலம் சுப்பிரமணியத்திற்கு தகவல் கொடுத்தார். பெரும்பகுதி வாழைக்காய் கறியை நரசிம்மர் வழியே அவருக்கு அனுப்பிவிட்டார். தான் பெற்ற இன்பம் தன் நண்பரும் பெற வேண்டும் என்று கருதினார். ஓரிடத்திற்கு அல்லது ஒரு நாட்டிற்கு புதியதாக வருபவர்களுக்கு உதவும் தகவல் மையங்கள் தற்காலத்தில் உள்ளன. அவை எதுவும் இல்லாத காலத்தில் மலேசியா வரும் அனைவருக்கும் டாக்டர் குப்புசுவாமியின் வீடு ஒரு புகலிடமாக இருந்தது. 24 வயது இளைஞர் ஒருவர் வேலை வாய்ப்பு தேடி மலேசியாவிற்கு வந்தார். அந்த இளைஞர் சிங்கப்பூரில் சந்தித்த ஒருவர், நீ டாக்டர் குப்புசுவாமியின் இல்லத்திற்கு செல், அவர் உனக்கு வேண்டிய உதவிகள் அனைத்தும் செய்வார் என்று கூறினார். அந்த இளைஞரை டாக்டர் குப்புசுவாமி வரவேற்று உபசரித்தார். ஒரு புதிய இடத்தில் இருக்கும் உணர்வே அந்த இளைஞருக்கு ஏற்படாத வகையில் டாக்டர் அவரை தமது இல்லத்தில் தங்கச் செய்தார். அந்த இளைஞருக்கு விரைவிலேயே மாதம் $40 சம்பளத்தில் ஒரு வேலையையும் வாங்கி கொடுத்து விட்டார். அந்த இளைஞர் சம்பளம் வாங்க தொடங்கிய பிறகு டாக்டர் அவருக்கு தனியே தங்குமிடத்திற்கும் ஏற்பாடு செய்து கொடுத்தார். மலேசியாவில் டாக்டர் குப்புசுவாமியால் பயனடைந்த தமிழர்கள் எண்ணில் அடங்கார். அவ்வப்போது வெளியாகும் மருத்துவ நூல்கள் அனைத்தையும் டாக்டர் குப்புசுவாமி வாங்கி படித்து மற்றவர்கள் பயன்படுத்தும் வகையில் அந்த நூல்களை பட்டியலிட்டு தனது நூல் நிலையத்தில் சேர்த்து விடுவார். மருத்துவம் மட்டுமன்றி சமயம், இலக்கியம், பொருளாதாரம், வரலாறு, தத்துவம் போன்ற அனைத்து நூல்களையும் குப்புசுவாமி விரும்பி படிப்பார்.
ஹார்மோனியம் வாசிப்பதில் குப்புசுவாமிக்கு ஆர்வம் ஏற்பட்டது. ஒரு வித்வானிடம் முறையாக ஹார்மோனியம் வாசிக்க கற்றுக்கொண்டார். அந்த வித்வானுக்கு டாக்டர் $200 அளித்தார். அள்ளிக் கொடுக்கும் டாக்டரின் தாராள குணத்தை அந்த வித்வான் வெகுவாக பாராட்டினார். டாக்டரின் வீட்டு உணவை சுவைப்பதற்காகவும் டாக்டரின் ஹார்மோனிய இசையை கேட்பதற்காகவும் பலர் அவருடைய பங்களாவிற்கு வந்தனர். அனைவரையும் உரியபடி உபசரித்து அனுப்பினார் டாக்டர் குப்புசுவாமி. அவருடைய காலத்தில் டாக்டர் குப்புசுவாமி மலேசியாவில் உள்ளங்கவர் கள்வனாக விளங்கினார். ஸ்டேஷன் மாஸ்டர் குப்புசுவாமிக்காக ரயிலை தாமதப்படுத்த தயாராக இருந்தார். போஸ்ட் மாஸ்டர் டாக்டரின் கடிதங்களை தனியே பிரித்து தயாராக வைத்திருப்பார். வங்கி அதிகாரிகள் டாக்டருக்காக விடுமுறை நாட்களிலும் பணம் வழங்க காத்திருந்தனர். தன்னுடைய தொண்டினாலும் அன்பினாலும் அனைவரையும் வசீகரித்தார் குப்புசுவாமி. சிறு வயதிலேயே ஆன்மீக நாட்டம் கொண்டிருந்த குப்புசுவாமி மலேசியாவில் பல யோகிகளையும் சித்தர்களையும் சந்தித்தார். தாந்திரிகர்கள் தொடர்பும் ஏற்பட்டது. ஒரு தாந்திரிகர் தொலைவில் நடக்கும் நிகழ்ச்சிகளை அறியும் கலையை கற்றுக் கொடுத்தார். அது போன்ற சித்திகள் ஆன்மீக மேம்பாட்டுக்கு உதவாது என்பதை டாக்டர் அறிந்து கொண்டார். மக்கள் அனைவரும் உடற்பிணி அல்லது உள்ளப்பிணியால் அவதியுறுகின்றனர் என்பதை குப்புசுவாமி தனது அனுபவத்தால் உணர்ந்தார். அவற்றுக்கு தீர்வுதான் என்ன? டாக்டர் சிந்திக்கலானார். உலகியல் பற்றுக்களை விடுத்து மேல்நிலை ஞானம் பெறும் முயற்சியில் தம்மை ஈடுபடுத்திக் கொள்ள விரும்பினார். ஒரு நாடோடி துறவியிடம் குப்புசுவாமிக்கு பழக்கம் ஏற்பட்டது. அவரிடம் பல வேதாந்த கருத்துக்களை குறித்து அளவலாவினார். அத்துறவி நோய்வாய்ப்பட்டார். குப்புசுவாமி அவருக்கு மிகுந்த ஈடுபாட்டுடன் சிகிச்சை அளித்து குணமாக்கினார். அதனால் பெரிதும் மனமகிழ்ந்த துறவி கடப்பை சச்சிதானந்த சுவாமிகள் எழுதிய ஜீவ பிரம்ம ஐக்கிய வேதாந்த ரகசியம் என்ற நூலை அன்பளிப்பாக கொடுத்தார். அந்த நூல் குப்புசுவாமியை மிகவும் கவர்ந்தது. அது மனித வாழ்வின் லட்சியம் குறித்த ஓர் உறுதியான எண்ணத்தை குப்புசுவாமியின் மனத்தில் பதியச் செய்தது. இந்நிகழ்வின் தொடர்ச்சியை நாம் நாளையும் தொடர்ந்து சிந்திப்போம். இன்றைய நிகழ்வை கேட்டு இன்புற்ற அனைவருக்கும் நெஞ்சார்ந்த நன்றி. வாழிய செந்தமிழ். தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனலை கேட்டு மகிழ்ந்த நீங்கள் உங்கள் நட்பு வட்டத்திற்கும் பகிர்ந்து தொடர்ந்து உங்களது நல்ல ஆதரவினை சப்ஸ்கிரைப் செய்து வழங்குமாறு அன்புடன் வேண்டுவது உங்கள் அன்பின் விசாலம்.